ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு பென்சில் டைமர் சேனல். சூப்பரான அருமையான இடியாப்பம் தாங்க. இடியாப்பம் கூட மட்டன் குழம்பு. இடியாப்பம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தைங்களும் பெரியவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பச்சரிசி மாவு நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி எடுத்த மாவை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமாட்டு அதை ஆற பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ண மாவை தான் எடுத்து சுடு தண்ணி நல்லா கொதிக்க சூடாக இருக்கணும். சூடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு அந்த மாவில் தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மாவை நீங்கள் தனியாக எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இட்லி தட்டை எடுத்து இந்த மாதிரி இடியாப்பத்தை நல்லா அப்படியே புழிஞ்சு விட்டால் அது பாட்டுக்கு அழகாக வந்துடும். எண்ணெய் தடவிக்கோங்க இடியாப்பம் தட்டில். இந்த மாதிரி தட்டில் வைக்கலாம். ஆப்பத்துக்குன்னு தனியாட்டு இடியாப்பம் பண்ணுறதுக்குன்னே தட்டு இருக்குது. அந்த மாதிரியும் வாங்கி பண்ணுங்கள். அது பெருசாட்டு வரும். நான் இட்லி தட்டில் தான் ஊற்றியிருக்கேன் இன்றைக்கி. ரொம்ப நல்லா வந்தது. இடியாப்பம் இப்படி புழிஞ்சிட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க அம்மா நான் பண்ணுறேன்னு கேட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. பட் ஓகே, நம்மளுக்கு இடியாப்பம் வந்தால் போதும்ல. அப்புறம் இந்த மாதிரி தட்டில் பண்ணிவிட்டு அதை எடுத்து இட்லி தட்டில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் அதை இந்த மாதிரி மூடி போட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான், 15 நிமிஷம் கழிச்சிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. அதுக்கு கூடவே மட்டன் குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருந்து. குழந்தைங்க அவங்களுக்கு தட்டில் வச்சு கொடுத்துருந்தேன். அப்படி பார்த்திங்களா, எடுத்து வைக்க அப்படி சாஃப்ட் அப்படியே விழுந்து அவ்வளோ நல்லா இருந்தது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா மணமாட்டு வேறு இருந்தது. இல்லை தேங்காய் போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாவ் அ குட் டே.